சொல்லிடுறாங்க. அதனால மகா பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அதனால நான் இந்த வீட்ட விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வீட்ட விட்டு வெளிய போறாங்க. அந்த டைம்ல தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு வலி வந்துருது. சித்ராதேவி பார்த்தீங்கன்னா, "ரொம்ப நடிக்காதீங்க மாமா. இது மாரி நடிச்சு நடிச்சு தான் இவங்கள உள்ள சேர்க்கலான்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூர்யாக்கு பார்த்தீங்கன்னா, நடிக்கிறேன்னு சொன்னோனே கோவம் வந்தது. "என்ன சித்தி பேசுறீங்க? அவ்வளோதான் உங்களுக்கு. தாத்தாக்கு உடம்பு சரியில்ல அப்படின்றதுனால தான் நானும் மகாவும் ஒண்ணா இருக்கிற மாரி இவ்வளோ நேரம் நடிச்சுட்டு இருந்தோம். அவருக்கு என்ன உடம்புக்கு தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்குறாங்க. "என்ன சூர்யா? என்ன சூர்யான்னு?" சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இந்த மாரி தாத்தாக்கு இன்னும் 3 மாசம் தான் இருப்பாரு. அவருக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால மகா பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் அழுதுகிட்டே வந்து தாத்தான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. 2 பேத்தையுமே இந்த வீட்ட விட்டு போக வேண்டாம். நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே, தாத்தா என்ன முடிவு எடுக்கிறாரோ எனக்கும் அதுக்கு சம்மந்தம். அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கலாம். நீங்க எப்படி அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டிக்காக அவங்க இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. சூர்யா ரூமுக்கு போயிடுறாரு. மகாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போறாங்க. போயிட்டு என்ன மன்னிச்சுடுங்கங்க. நான் உங்ககிட்ட உண்மைய மறைச்சது தப்பு தான். ஆனா அக்கா செத்துருவேன்னு மிரட்டுனதுனால அவளுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னதான் நீ இப்ப தப்பு பண்ணியிருந்தாலும் அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீங்க என்கிட்ட மறைக்கலையா? நீங்க என்கிட்ட பொய் சொல்லலையா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தாத்தாக்காக தானே இவ்வளோ நாளா என்கிட்ட உண்மையா இருக்கிற மாரி, உண்மையாவும் பாசமாவும் இருக்கிற மாரி நடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் நடிச்சதும் நீ நடிச்சதும் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ செஞ்சது பெரிய தப்பு தான். உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். என் முகத்திலேயே முழிக்காத இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மகா பார்த்தீங்கன்னா அழுதுட்டே நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. அங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு கௌதம் கேட்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண? சரியான ஃப்ராடு நீயும் உன் குடும்பமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஃப்ராடுனா அப்ப நீ யாரு கௌதம் அப்படின்னு சொல்றாங்க. நீ தானே பணக்காரனா இருக்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துன என்ன? நல்ல பண வசதி இருக்கு, சொத்து, சுகம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தி ரூமுக்கு கூட்டு போய் என் வாழ்க்கையே சீரழிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் கௌதம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணேன். நான் இந்த மாதிரி சொல்லல அப்படின்னா நீ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிருப்ப. நான் உனக்கு கொடுத்த தண்டனை நீ எனக்கு கொடுத்தன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு எல்லாமே. இனிமே ஒண்ணா சேர்ந்து வாழ வழியை பார்ப்போம்னு சொல்றாங்க. இனிமே உன் கூட நான் வாழ தயாரா இல்ல. எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாங்க. அங்க சித்ராதேவியும் பார்த்தீங்கன்னா, கோவமா வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேசுறாங்க. "சரியான ஃப்ராடுடி நீ" அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யா புடிச்சு "நான் அப்ப ஃப்ராடு, உங்க புள்ள தான் ஃப்ராடு" அப்படி சொல்லிட்டு, அவங்களுக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான சண்டை வருது. ஐஸ்வர்யா முகத்தையே முழிக்க மாட்டேன்னு கௌதமும் போயிடுறாரு அந்த வீட்ட விட்டு.